இந்த மனசை ஸ்திரத்தன்மைக்கு கொண்டு வருவதற்கு நம்முடைய நாசி துவாரம் வழியாக ஓடுகின்ற காற்று வேண்டும். அதனால தான் மனமது செம்மையானால் மந்திரம், அதாவது காற்றை ஜெபிக்கிறது, கீழே இருந்து மேலே ஏற்றுறதுக்கு நம்ம வழி தெரியாது, அது கீழே போயிட்டே இருக்கு. எப்போவும் எங்கே மேலே போகணுன்னா இந்த கீழே போனால் அதோ கதி, மேலே போனால் மூர்த்துவ கதி. இந்த நடராஜர் சிலையை காட்டியிருக்காங்க பார்த்தீங்களா, வலது கால ஊனிருப்பார், இந்த இடது கால் தூக்கியிருக்கும். ஆக இடது கால் என்பது வலது பக்க மூளைக்கு போகிற காற்று, வலது பக்க கால் என்பது இடது பக்க மூளைக்கு போகிற காற்று. ஆலமரத்தடியில் சூரியனை வணங்குதல் என்று சொல்வார்கள். எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு வலது பக்க சுவாசம் ஓடுகிறதோ அப்போல்லாம் நீங்கள் என்ன செய்யணும், உங்களுக்கு உள்ளே இருக்கிற தெய்வ சிந்தனையிலே உட்கார்ந்து இருக்கணும். நாங்கள் ஆக இந்த மனசு சிறைத்தன்மை வருவதற்கு மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம். வாயுவை எது வரைக்கும் உயர்த்தணும், மனசு ஸ்திரத்தன்மைக்கு வர வரைக்கும் ஏற்றணும். ஏற்ற தெரியாது, நினைவை நிறுத்து, இங்கே நிறுத்து, இங்கே நிறுத்து, இங்கே நிறுத்து, இங்கே நிறுத்து, இங்கே நிறுத்து, இங்கே நிறுத்து, முடிஞ்ச வரைக்கும் இதுக்கு மேலேயும் நிறுத்தலாம். இங்கே நின்னாதான் அங்கே போக முடியும். இதுக்கு துவாத சாந்தன்னு பேர். தசனை எத்தனை? 10, துவானா 2. இந்த துவாத சாந்தம்னு வாங்க, அந்த 10வது இடத்துக்கு போகலாம். அதுக்கு மேலே 16வது இடம், உச்சிக்கு மேலே. உச்சிக்கு மேல் சென்று உயர்வெளி கண்டோர்க்கு இச்சிப்பிங்க ஏது கடி, குதம்பாய் இச்சிப்பிங்க ஏது கடி. உச்சிக்கு மேலே போகணும், போக தெரியாது, உச்சிக்கு மேலே போகணும். உச்சியில் ஓங்கி ஒளிதிகள் நாதத்தை நச்சியே இன்பம் கொள்வோருக்கு நமன் இல்லைதானே. ஆக உச்சி 16வது இடம். வள்ளலார் ஈரன் நிலை என இயம்பு மேல் நிலையில் பூரண சுகமாய் பொருந்தும் மெய்ப்பொருளே. மெய்ப்பொருள் எது? நம்ம சுவாச காற்று தான்பா மெய்ப்பொருள். இந்த உலகத்தில் இருக்க அத்தனை பொருளும் பொய்ப்பொருள். இந்த பொய்ப்பொருளை மெய்ப்பொருளா மாற்றுவதற்கு ஒரே வழி காற்று தான். இந்த பொருள் தான் மெய்யானது. மெய்யை தேட வேண்டாம், மெய்க்காக நீங்கள் உழைக்க வேண்டாம். அந்த மெய் மெய்யாகவே இருக்கின்றது. மனம் திரும்புங்கள், மெய் வழிக்கு வாருங்கள். அதுதான் மெய்யை தேடுகின்ற வழி சாலை, மெய் வழி சாலை.